திரைப்படத்துறையில் பாலியல் குற்றச்சாட்டு பூதாகரமாகி இருக்கும் நிலையில் அடுத்தடுத்து பிரபல நடிகர்களின் பெயர்கள் வெளியே வந்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் பாலியல் புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் பேசும்போது அனைத்து துறைகளிலும் பாலியல் கொடுமைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சீமானின் இந்த பதிலுக்கு நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு பதில் கொடுத்துள்ளார். அந்த வீடியோ பதிவில் உதவி கேட்டு வந்த தன்னை சீமான் சீரழித்து விட்டதாகவும் அதில் அவர் கூறியுள்ளது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் பேசும்போது பாலியல் குற்றச்சாட்டை பற்றி சீமான் மீடியா கேள்வி கேட்டார்கள். அதற்கு சீமான் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். முகத்தை பச்சை குழந்தை போல வைத்துக் கொண்டு இந்த குழந்தையும் பால் குடிக்குமா என்று ஒரு நடிப்பை போட்டிருக்காரு. அந்த நடிப்பை பார்த்து மெய் சிலிர்த்து போய் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். நீங்க விஜயலட்சுமி என்ற நடிகையோடு குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோடு வாழ்க்கையை 14 வருடம் சீரழித்து தமிழகத்திற்குள் வாழ முடியாமல் கர்நாடகாவிற்கு விரட்டி அடித்தீர்கள். அதுதான் உலகத்திற்கே தெரிந்த விஷயமாச்சு. 2008ஆம் ஆண்டு எனது அக்காவின் குழந்தையை தூக்கிவிட்டு போய்விட்டார்கள் என்று காப்பாற்ற கோரி உங்கள் அலுவலகத்திற்கு வந்து நின்றேன். அப்போ என்னை காப்பாத்தினீங்களா? அதே ஆபீஸில் வைத்து கதற கதற சீரழித்தீர்கள். என் வாழ்க்கையை நாசமாக்குனீங்க. அதை மறந்து விட்டார்களா? 6 முறை பிணையில் மதுரையில் இருக்கும் போது கூட நான் தேவைப்பட்டேன். இந்த எல்லா கேடுகட்ட வேலையெல்லாம் செய்துவிட்டு போன வருடம் 50,000 கொடுக்கிறேன். திமுக காரர்களுக்கு முன்பு எதுவும் பேச வேண்டாம், கைல்வெளிக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என டீல் பேசினீர்கள். அப்புறம் என்னைய டார்ச்சர் பண்ணதை தாங்க முடியாமல் போலீசில் புகார் கொடுத்தால் என்னையும் திமுகவையும் இணைத்து பேசுறீங்க. கொச்சை கொச்சையாக மேடை முழுவதும் பேசியதை அதை மக்கள் மறந்து விட்டார்களா? என் கூட சப்போர்ட்டுக்கு வந்த வீரலட்சுமி அவர்களை கொச்சை கொச்சையாக பேசியதை மக்கள் மறந்து விடுவார்களா? காளியம்மாள் பிசிறு என கூறியதை மக்கள் மறந்து விடுவார்களா? நித்யானந்த ஆசிரமத்தில் வெள்ளைக்கார பிகர் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதையும் மறந்து விடுவாங்களா? விஜயலட்சுமி பாலியல் புகார் கொடுத்த பிறகுதான் பெண் ஃபாலோவர்ஸ் அதிகமாகி விட்டார்கள் என கூறினீர்களே, மக்கள் மறந்து விடுவீங்கன்னு நினைத்தீங்களோ? நீங்கள் உத்தமன் என நினைத்து மீடியா உங்களிடம் வந்து கேள்வி கேட்டார்கள் பாருங்கள், அவர்களை தான் சொல்லணும். நீங்கள் பெண்களை காப்பாற்ற போறீங்களா? உங்களிடம் இருந்துதான் தமிழகத்தில் உள்ள பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று விஜயலட்சுமி ஆவேசமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.